சென்னை பல்லாவரம் அருகே பங்கு சந்தை வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் என்று கூறி பணம் சுருட்டிய நபர் திருமண கோலத்தில் நின்று கொண்டிருந்த போது பாதிக்கப்பட்டவர்கள் அவரை தாக்கினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்டு பெறலாம். ஜெய்சங்கர், என்ன நடந்தது? அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? சென்னை அடுத்த பல்லாவரம் ரேடியல் சாலையில ஒரு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணம் கிளின்டன் என்பவரோட திருமண விழா நடைபெற்றது. அந்த திருமண விழாவில் அந்த மணமகனார் என்ற அந்த கிளின்டனை உறவினர்கள் மற்றும் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் சூழ்ந்து கொண்டு அடித்து உதைத்துள்ளனர். மேலும் அந்த காட்சியை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அந்த மாப்பிள்ளை கோணத்தில் இருந்தவரையே நைய புடைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கிளின்டன் என்பவர் அந்த பல்லாவரத்தை சேர்ந்தவர். அவர் பங்கு சந்தையில் தன் ஜாம்பவான் என கூறிக்கொண்டு அவர் உறவினர்களிடமும் தெரிந்த நண்பர்களிடம் பல லட்சங்களை வாங்கி அவர் முதலீடு செய்ததாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதனால் அந்த பணத்தை லாபத்தை ஈட்டாமல் மோசடி செய்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் மோகன பிரியா என்ற ஒரு பெண் சுமார் ஒரு முதல் கட்டமாக ஒரு 75 லட்சம் கொடுத்து பங்குச்சந்தையில் லாபம் ஈட்டி தர கொடுத்துள்ளார். அவர் அந்த பணத்தை முழுவதும் பங்குச்சந்தையில் லாஸ் ஆகிவிட்டது என கூறி மேலும் அந்த பெண்ணை தொல்லை கொடுத்து அந்த அவருடைய ஆடி காரையும் விட்டு அது 12 லட்சமும் வாங்கியுள்ளார். அந்த ஆடி காரும் போய்விட்டது என கூறி அந்த பெண்ணினுடைய வீட்டின் நிலத்தை பத்திரத்தை அடமானம் வைத்து 40 லட்சம் என மொத்தம் 1.25 கோடி அந்த பெண் மோகன பிரியாவிடம் பெற்றவர் அந்த மோகன பிரியாவை ஏமாற்றியுள்ளார். இதனால் அந்த உறவினர்கள் மற்றும் ஏமாந்தவர்கள் இவருக்கு திருமண நிகழ்வு தெரிந்து அங்கு நேரடியாக அங்கு வந்தார்கள். அங்கு அவரை சூழ்ந்து கொண்டு அடித்து உதைத்தது மட்டுமல்லாமல் அவரை சாபமிட்டு சபித்தனர். மேலும் அவரை பிடித்து அவருடன் இருந்தவர்கள் சில பேர் அவரை மீட்டு அருகில் உள்ள குரோம்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் போலீசாரிடம் வழக்காக இந்த மோகன பிரியா அளித்துள்ளார். இந்த சிட்லாப்பாக்கம் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு ஆய்வாளரிடம் கொடுக்கப்பட்ட அந்த வழக்கின் வைத்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். மேலும் அவர் அந்த பங்கு சந்தை குறித்து யூடியூப் சேனலும் நடத்தி பல்வேறு நபர்களை நூதன முறையில் ஏமாற்றி உள்ளது முதல் கட்டமாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.